இதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் போய் யுத்தமான்னு கேட்டீங்கன்னா ஆமா யுத்தம், யுத்தம் இல்லையான்னு கேட்டா யுத்தம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தான் எஸ் ஆர் நோ என்கிற முடிவுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு திண்டாட்டமான சூழ்நிலை மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய சூழல்ல ஏதோ ஈரான்காரன் சும்மா சொல்றான் தாக்குதல் நடத்த மாட்டான் போல இந்த மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஈரானுடைய ஹொர்முஸ் எல்லைக்குள்ளாக ஓமானுடைய வளைகுடாவை தாண்டி ஹொர்முஸ் எல்லைக்குள்ளாக அமெரிக்காவினுடைய கப்பல்களே நுழைவதற்கு முயற்சித்து கொண்டிருந்தன. இதை கண்டறிந்த ஈரான் உடனடியாக அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல்கள் மீது குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தங்கள் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 206வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதற்கு அடுத்ததாக ஈரான் மீதான 40 நாட்கள் நடத்தப்பட்ட அகோர யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் தற்போது வரை நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானும் அமெரிக்காவும் ஒரு யுத்தம் இல்லை என்கிற நிலையில் தற்போது நிற்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இந்த நிலை அமெரிக்காவுக்கும் இருக்கிறது, ஈரானுக்கும் இருக்கிறது. ஈரானை பொறுத்தவரையிலும் இப்போ யுத்தமான்னு கேட்டீங்கன்னா ஆமா யுத்தம், யுத்தம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்லை யுத்தம் இல்லை. இதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் போய் யுத்தமான்னு கேட்டீங்கன்னா ஆமா யுத்தம், யுத்தம் இல்லையான்னு கேட்டா யுத்தம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு தான் எஸ் ஆர் நோ என்கிற முடிவுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு திண்டாட்டமான சூழ்நிலை மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யுத்தத்தினால் ஈரானை வெல்ல முடியவில்லை, எனவே ஒரு பேச்சுவார்த்தையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக பல முனைப்புகளையும் எடுத்து பார்க்கிறார். ஹொர்முஸை திறங்கன்னாரு, அவங்க திறக்கல, எனவே நானும் சேர்ந்து ஹொர்முஸை பிளாக் பண்றேன்னு சொல்லி அமெரிக்கனுடைய ஃபோர்ஸஸை போட்டு ஈரானுக்கு போகிற கப்பல்களை பிளாக் பண்ணினாரு. அதுல ஈரான் மடங்குவாங்கன்னு யோசிச்சார். ஆனால் ஈரான் லாவகமாக பாகிஸ்தானோடு 2008 செஞ்ச ஒப்பந்தத்தை அடிப்படையாக வைத்து போக்குவரத்துக்கு தேவையான அவர்களுக்கு தேவையான எல்லா உணவுகள் பொருட்களை எடுக்கக்கூடிய தரைவழி பாதையை ஓபன் பண்ணிட்டாங்க. சீனாவிலிருந்து தேவையானது எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல வழிகளிலும் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு போவதா இல்லையா என்பதை அமெரிக்க அதிபருக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது. மே மாதம் 1ஆம் தேதிக்குள் நீங்கள் கட்டுப்படாவிட்டால் உங்களுக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்று சொன்னார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆனா இன்னைக்கு மே மாதம் 5 நம்ம நெருங்கிட்டோம், 4 தாண்டிட்டோம். இதுவரைக்கும் அவர் அப்படியான எந்த முனைப்புகளையும் காட்டல. ஆனா திடீர்னு நேற்று என்ன செஞ்சார் என்று சொல்லி சொன்னா ஹொர்முஸ்ல பாதுகாப்பாக எந்த கப்பல்களும் பயணிக்கலாம், அதற்கு அமெரிக்க படை துணை நிற்கும், எங்களுடைய படையினுடைய ஆதரவோடு உங்க கப்பல்கள் நகர முடியும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை விடுத்தார். உடனடியாக அமெரிக்காவுக்கு எதிராகவும் உலக நாடுகளுக்கு எதிராகவும் ஈரானுடைய IRGC என்ன பண்ணாங்கன்னா யாரும் நகரக்கூடாது, நகர்ந்தீங்கன்னா தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ ஈரான்காரன் சும்மா சொல்றான் தாக்குதல் நடத்த மாட்டான் போல இந்த மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஈரானுடைய ஹொர்முஸ் எல்லைக்குள்ளாக ஓமானுடைய வளைகுடாவை தாண்டி ஹொர்முஸ் எல்லைக்குள்ளாக அமெரிக்காவினுடைய கப்பல்களே நுழைவதற்கு முயற்சித்து கொண்டிருந்தன. இதை கண்டறிந்த ஈரான் உடனடியாக அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல்கள் மீது குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த செய்திதான் இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் ஒரு முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க படைகளுடைய போர்க்கப்பல்களை கண்காணித்துக் கொண்டிருந்திருக்கிறது IRGC. இப்படி கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் ஓமான் கடல்ல தங்களுடைய ரேடார்களை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஹொர்முஸ் ஜலசந்திக்கு உள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ரேடார் ஆன்ல இருந்தா கண்டுபிடிப்பீங்க, அதை ஆஃப் பண்ணி வச்சிடறோம். அப்படியே நாங்கள் உள்ள நுழைய போறோம். உள்ள நுழையும் போது அவங்க எந்த இடத்துல நிற்கிறாங்களோ அந்த இடத்தையே கரெக்டாக துல்லியமாக கண்காணித்து உடனடியாக ஈரானிய IRGC-னுடைய கடற்படை படைப்பிரிவுகள் உடனே என்ன பண்ணாங்கன்னா அவர்களுடைய அறிவித்தல்களை விடுத்திருக்கிறார்கள். நீங்க எல்லைக்குள்ள வரக்கூடாது, வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல கேட்காம மீண்டும் எல்லைக்குள் வருவதற்கு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் முயற்சித்த வேளை உடனடியாக அதற்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஈரானுடைய IRGC-யின் கடற்படை படைப்பிரிவுகள் குறிப்பாக குரூஸ்
ஏவுகணை தாக்குதல், ராக்கெட் தாக்குதல், அதே போன்று போட் ட்ரோன் தாக்குதல்கள், போட்டில் போய் அட்டாக் பண்ணுகிற ஆளில்லா போட், அது ட்ரோன் தாக்குதல், இந்த தாக்குதல்களை எல்லாம் நடத்தி இருக்கிறது IRGC. எனவே இதிலே தாக்குதலுக்குள்ளான அமெரிக்காவினுடைய யுத்த கப்பல் உடனடியாக பின்வாங்கி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த ஹொர்முஸை கடக்கிறதாக இருந்தால் ஒப்பந்தப்படி நாங்கள் சொல்லுகிற ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டு தான் நீங்கள் கடக்கணுமே தவிர அமெரிக்கா சொல்லிச்சுன்றெல்லாம் நீங்கள் கடக்க வந்தீங்கன்னா தொலைச்சு விடுவோம் பார்த்துக்கன்றதை இன்னைக்கு மிக தெளிவாக நிரூபித்திருக்கிறது ஈரான் என்கிற செய்திகளுக்கு மத்தியில். ஹொர்முஸ் பகுதிகளில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் மேலே 2 ஏவுகணைகள் தாக்கியதாக ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி மேலதிக தகவல்களையும் விடுத்திருக்கிறது. அவர்களுடைய குரூஸ் ஏவுகணைகளில் 2 ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருப்பதாகவும், ஜாஸ்க் என்கிற பகுதிகளுக்கு அருகே அமெரிக்காவுடைய கடற்படை கப்பல் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்கிற திட்டத்தை அறிவிச்சாரு. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று சொல்லி சொன்னா என்னன்னா, சுதந்திரமான பயணத்திற்கான வழியை திறப்பது. நினைச்சு நீங்க எல்லாம் போகலாம், அமெரிக்கா உங்களை பார்த்துக்கிறோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. இதற்காக அமெரிக்கா ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்கிற பேர்ல ஒரு ப்ராஜெக்ட் அறிவிச்சது மட்டுமல்லாம அதுல 15,000 அமெரிக்க ராணுவம் செயல்படும் என்பதையும் அறிவித்தார். 15,000 அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்ல வர்க் பண்ணுவாங்க. கப்பல்கள் போகும்போது உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு தருவாங்க, நீங்க பாதுகாப்பாக போக முடியும். 100க்கும் மேற்பட்ட தரை மற்றும் கடல் சார்ந்த விமானங்கள் இதிலே பயன்படுத்தப்படும். தரையிலும் கடலிலும் வர்க் பண்ணக்கூடிய 100க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்டுகளை நாங்கள் இதில் ஈடுபடுத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. அதை தாண்டி போர் கப்பல்கள், ட்ரோன்கள் மூலமாக உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டை எல்லாம் தருவோம் என்று சொல்லியிருந்தாரு. நீ அடுத்தவனுக்கு சப்போர்ட் கொடுக்கிறது ரெண்டாவது, ஓன் கப்பலையே போக விடலை, அதுக்கே குரூஸ் அடிச்சு நிறுத்திட்டாங்க என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல பல சர்ச்சைக்குரிய நிகழ்வுகள் நடைபெற்று வருகிற நேரத்தில் தான் மற்ற நாட்டு கப்பல்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தர்றோம்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி அமெரிக்காவுடைய சென்ட்காம் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தாங்க. என்னன்னா, மத்திய கட்டளை இன்றைக்கு எங்களுடைய 2 சரக்கு கப்பல்கள் அமெரிக்காவினுடைய கொடியை போட்டுக்கிட்டு ஹொர்முஸ் நீர்ப்பரப்பை கடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியாக IRGC இன்றைக்கு அறிவிப்பு விடுத்திருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, எந்த கப்பலும் அந்த ஏரியாவை தாண்டல, அமெரிக்கர்கள் சொல்வது கடைந்தெடுத்த பொய், அதை நம்பி யாராவது கடக்க வந்தீங்கன்னா தொலைச்சு விடுவோம் பார்த்துக்கிறங்க. அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பலுக்கே அடிச்சிருக்கிறோம், சரக்கு கப்பல் போனா மட்டும் அடிக்காம விடுவோமா என்கிற விதமாக IRGC அறிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது எப்படி இருக்குன்னு கேட்டால், மற்ற கப்பலை நீங்களாம் போங்க, போனாத்தான் அவன் பயப்படுவான்ங்கிற விதமாக அவங்கள நகர வைக்கிறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணுது. நகர்ந்தா தொலைச்சு விடுவோம்னு இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஈரான்காரங்கிற செய்திகள் இன்றைக்கு மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய இதே நேரத்தில் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்டு தென்கொரியாவினுடைய ஒரு கப்பல் ஹொர்முஸ் நீர்ப்பரப்பில் நின்ற கப்பல் ஹொர்முஸை தாண்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணிய கப்பல் மீது இன்றைக்கு IRGC தாக்குதல் நடத்தி இருக்கிறது. தென்கொரியாவினுடைய கொடியோடு பயணித்த கப்பல் இது. அந்த கப்பல் மீது தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். எங்கள் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று தென்கொரியா ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை தென்கொரியாவினுடைய உளவுத்துறையை ஆதாரம் காட்டி தென்கொரியாவினுடைய யோன்ஹாப் செய்தி நிறுவனம் இதை வெளியிட்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்க முடியும். தென்கொரியாவினுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில தான் எந்த விதமான உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை, ஆனால் கப்பல் தீப்பற்றி எரிகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அமெரிக்காக்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு எவனும் தடுமாறக்கூடாது, தடுமாறினா இதுதான் நிலைங்கிறத தென்கொரியாவுடைய கப்பலுக்கு தாக்குதல் நடத்தி காட்டியிருக்கிற அதே நேரத்தில் தென்கொரியாவுக்கு அடுத்ததாக அமெரிக்காக்காரங்க சொல்லிட்டாங்க, அவங்க நம்மளை பாதுகாப்பாங்க, நம்ம போவோம் என்று சொல்லிட்டு UAE துபாயினுடைய ஒரு கப்பல் இன்றைக்கு பயணித்த நிலையில் அபுதாபியினுடைய தேசிய எண்ணெய் நிறுவனத்தோடு தொடர்புடைய ஒரு கப்பல், அந்த கப்பல் மீது 2 ஆளில்லா ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஈரான். கப்பல் நகரில் தாக்குதல் நடத்தினதோடு அதே இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கிறது. UAE இன்னைக்கு இதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய எண்ணெய் கப்பல் மீதான தாக்குதல்கள் ஈரான் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி GCC இன்றைக்கு அறிக்கை விடுத்திருக்கிறாங்க. GCC உலகத்தில் என்ன நடந்தாலும் அறிக்கை வெளியிடுவாங்க. ஆனால் சும்மா அறிக்கைண்டா என்னென்னு புரிஞ்சுக்கிறீங்க, பேப்பரில் அறிக்கை வரும். அது மாதிரி இப்போ நீ அடிக்கக்கூடாதுப்பா, கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிக்கை விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தியை கடக்க முனைந்த அபுதாபியினுடைய தேசிய எண்ணெய் நிறுவனத்தோடு தொடர்புடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத பகிரங்கமான மீறல் அப்படின்னு சொல்லி அபுதாபியினுடைய அதிபருடைய ஆலோசகர் அன்வர் கர்காஷ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிவிப்பில் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் திடீரென அரபு எமிரேட்ஸ் UAEல
இருக்கக்கூடிய மக்களுடைய மொபைல்களுக்கு உடனடியாக எஸ்எம்எஸ் அலர்ட் போயிருக்குது, ஏவுகணை தாக்குதல் அலர்ட் போயிருக்குது. பிறகு இரண்டாவது அலர்ட்டில் யுஏஇ யார் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லைன்றதை அறிவிச்சிட்டாங்க. பட் முதலாவது எஸ்எம்எஸ்ல எல்லோருமே பாதுகாப்பான இடங்களுக்கு போங்க என்கிற அலர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், கப்பலுக்கு அட்டாக் நடந்ததோட யுஏஇ மேலேயும் அட்டாக் நடக்க போகுதோ என்கிற பயத்தில் தான் அந்த எஸ்எம்எஸ் அறிவிப்பு அலர்ட் வந்திருக்கிறது. ஆனால் தற்போது அந்த விதமான எந்த பயமும் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதையும் யுஏஇனுடைய அரசாங்கம் தெளிவூட்டி இருக்கிறது. ஆனால் அந்த கப்பலுக்கு அடி விழுந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கூட்டு குர்பான் திட்டம் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் செயல்படுத்துவதற்கான அறிவிப்பாகத்தான் இந்த செய்தியை உங்ககிட்ட நாங்கள் சொல்ல இருக்கிறோம். கடந்த ஆண்டும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம், திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரம் கூட்டு குர்பான் திட்டத்தில் குர்பானி பங்குகளை இணைத்து ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திர்மிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பானில் நம்ம இங்கே ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்காவில். ஒரு மாடு தனியாக நீங்கள் வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னால் 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே கூட்டு குர்பானி திட்டத்திலே நபி வழி பிரகாரம் ஒன்றிணைந்து நாளை மறுமையிலே அதிகமான நன்மைகளை பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. தெற்கு லெபனானில் இன்றைக்கு மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக 11 கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எப்படியாவது தெற்கு லெபனானை கைப்பற்றி முழுவதுமாக நாங்கள் ஆக்கிரமிச்சிட்டோம் என்கிற செய்தியை சொல்லி அதனூடாக தேர்தலில் ஜெயிச்சு மீண்டும் ஆட்சியை பிடிச்சிக்கிறோம்னு நெத்தனியாகு தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நெத்தனியாகினுடைய கனவு கனவாகவே இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் பலத்த பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு யுத்த நிறுத்தம் என்று அமெரிக்க அதிபர் அறிவித்திருந்தாலும் யுத்த நிறுத்தத்தை மீறி ஹிஸ்புல்லாக்களை தாக்குகிறோம் பேர்வழி என்று பொதுமக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. அதற்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்களும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் ஜனவரி மாதம் உள்நாட்டுக்குள் நடத்தப்பட்ட அரச எதிர்ப்பு போராட்டங்களில் மொசாதோடு தொடர்பு பட்டு போராட்டங்களில் கலந்து கொண்டார்கள் என்கிற பேரில் கைது செய்யப்பட்டு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட 3 பேருக்கு ஈரான் தூக்கு தண்டனையை நிறைவேற்றி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 2 பேர் 3 பேர் 5 பேர்னு மரண தண்டனையை நிறைவேற்றி கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுடைய ஒரு சரக்கு கப்பலை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பதாக அமெரிக்கா கைப்பற்றி இருந்தது. அமெரிக்காவினுடைய சென்ட்காம் வெளியிட்டிருந்த அறிவிப்பு பிரகாரம் MV தௌஸ்கா என்கிற ஒரு கப்பல் தான், அந்த கப்பலில் தான் கைப்பற்றி இருந்தாங்க அமெரிக்காவினுடைய மெரைன் படைப்பிரிவு. அந்த கப்பலில் இருந்த 15 ஈரானுடைய மாலுமிகள் பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டு பாகிஸ்தானில் இருந்து இன்றைக்கு ஈரானை வந்தடைந்திருக்கிறார்கள். கப்பலை தான் அமெரிக்கா கைப்பற்றி இருக்கிறாங்க. அதில் இருந்த மாலுமிகள் மீண்டும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், மீண்டும் ஈரானை வந்து அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் பைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உங்களுக்கு தேவையான உண்மையான செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய்ந்து மத்திய கிழக்கிலும் முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.